உள்ளிட்ட தேமுதிக இரண்டாம் பாக தேர்தல் அறிக்கைக்கு பல்வேறு தரப்பினரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். பெண்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் அவர்களுக்கான வணிக வளாகம், வேலைவாய்ப்பு, ஓய்வூதியம், செல்லம்மாள் பாரதி திருமண உதவி திட்டம் போன்றவைகள் செயல்படுத்தப்படும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் குறைந்த விலையில் தரமான நாப்கின்கள், கண் பரிசோதனை, மிதிவண்டி, மகளிர் தங்கும் விடுதி, 100 ரூபாய்க்கு தரமான எண்ணெய் வகைகள் போன்றவைகள் செய்து தரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுய தொழில் வேலைவாய்ப்பு அதிகரித்தல், தையல், சமையல், அழகுக்கலை, யோகா, தியானம், பிறமொழி கற்றல், ஓட்டுநர் உள்ளிட்டவைகளுக்கான பயிற்சிகள் கொடுக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் பெண்களின் வருவாயை அதிகரிக்கும் வகையில் மானிய விலையில் டாக்ஸி மற்றும் ஆட்டோ ஆகியவைகள் வழங்கப்படும் எனவும் தேமுதிக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேமுதிக தேர்தல் அறிக்கை மற்ற கட்சிகளைப் போல் இல்லாமல் அரசியல் ஆதாயத்திற்காக வெளியிடப்பட்டதில்லை என்றும், தமிழ்நாட்டு பெண்கள் மீது கொண்ட உண்மையான அக்கறையின் பேரில் அவர்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் மிக தெளிவான தொலைநோக்கு சிந்தனையுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த தேர்தல் அறிக்கை நடைமுறைப்படுத்தப்படும் போது பெண்களின் வாழ்க்கை நிச்சயமாக தரம் உயர்த்தப்படும் என்றும் அரசியல் விமர்சகர்களும் சமூக ஆர்வலர்களும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இதனிடையே தேமுதிக தேர்தல் அறிக்கை குறித்து பொதுமக்கள் தங்களின் மேலான கருத்துக்களை captain16election@gmail.com என்ற இமெயில் முகவரியில் பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்திய பொருளாதாரத்தை மாற்றியமைப்பதே தமது கனவு என்று டெல்லியில் நடைபெற்ற சர்வதேச நிதி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடந்த சில மாதங்களில் பணவீக்கத்தை மத்திய அரசு கட்டுப்படுத்தியுள்ளது என்றும், இந்த நடவடிக்கையால் அந்நிய செலாவணியின் கையிருப்பு அதிகரித்துள்ளதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். வளர்ந்த நாடுகளை விட ஆசியாவின் பொருளாதாரம் 3 மடங்கு பெருகி வருவதாக கூறிய மோடி, ஆசியாவின் வளர்ச்சிக்கு இந்தியா பல வழிகளில் உதவி வருவதாக தெரிவித்தார். ஏழைகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த மத்திய அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி அப்போது தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கரில் மாவோயிஸ்டுகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் 2 பேர் உயிரிழந்தனர். கான்கேர் மாவட்டத்தில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் மாவட்ட போலீஸ் அடங்கிய கூட்டுப்படை ரோந்தில் ஈடுபட்டிருந்தது. அப்போது அங்கு பதுங்கியிருந்த மாவோயிஸ்டுகள் பாதுகாப்பு படையினரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டதில் 2 பேர் உயிரிழந்தனர். மேலும் 4 பேர் படுகாயமடைந்து ராய்ப்பூர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தொடர்ந்து இரு தரப்பினருக்கும் இடையே சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த துப்பாக்கி சண்டையால் அங்கு பதற்றம் நிலவி வருகிறது. வெளிநாடுகளில் வாழும் இந்திய மக்களுக்காக மத்திய அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் ஆற்றி வரும் சேவை மகத்தானது என்று எதிர்க்கட்சிகளை அவரை மனம் திறந்து புகழ்ந்துள்ளனர். மக்களவையில் பேசிய ஆம் ஆத்மி, பிஜு ஜனதா தளம், ராஷ்டிரிய ஜனதா தளம் ஆகிய கட்சி உறுப்பினர்கள் வெளிநாடுகளில் சிக்கி தவிக்கும் இந்தியர்களை காப்பாற்றுவதில் சுஷ்மா சுவராஜ் துரிதமாக செயல்படுவதாக கூறினார். எப்போதெல்லாம் தேவையோ அப்போதெல்லாம் அவருடைய உதவி தங்களுக்கு கிடைப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக இதுவரை 51 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், தமிழகம் முழுவதும் நடத்தப்பட்ட வாகன சோதனையில் இதுவரை 1,56,00,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 1 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் லக்கானி கூறியுள்ளார். அரியலூர் அருகே டிராக்டர் ஜப்தி செய்யப்பட்டதால் விவசாயி ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அங்குள்ள ஓரத்தூர் கிராமத்தை சேர்ந்த அழகர் என்ற விவசாயி தனியார் பைனான்ஸ் நிறுவனத்தில் 7 லட்சம் ரூபாய் கடன் பெற்று டிராக்டர் ஒன்றை வாங்கியுள்ளார். அதற்கு 5 லட்சம் ரூபாய் வரை அவர் திருப்பி செலுத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மீதமுள்ள பணத்தை செலுத்தாததால் அந்த நிறுவனம் அழகரிடமிருந்து டிராக்டரை பறிமுதல் செய்தது. இதனால் மனமுடைந்த அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். விவசாயியின் இந்த தற்கொலை அரியலூர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வரும் சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி சென்னையில் நடைபெற்றது. கோயம்பேட்டில் நடைபெற்ற விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சியில் மாவட்ட தேர்தல் அதிகாரி சந்திரமோகன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,
தேர்தல் தொடர்பாக நாள் ஒன்றுக்கு 10 இருந்து 15 வரை புகார்கள் வருவதாக தெரிவித்தார். சென்னையில் இதுவரை எந்தவித பணமும் பறிமுதல் செய்யவில்லை என்று அவர் கூறினார். இதேபோல் கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் தேர்தலை அமைதியான முறையில் நடத்துவது, 100% வாக்களிப்பை ஏற்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்கள் விவாதிக்கப்பட்டன. மேலும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுக்கான பணிகள் 1 வார காலத்திற்குள் விரைந்து முடிக்கப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார் தெரிவித்தார். குஜராத் அணுமின் நிலையம் ஒன்றில் ஏற்பட்ட கசிவு காரணமாக நெருக்கடி நிலை பிறப்பிக்கப்பட்டு அந்நிலையம் மூடப்பட்டது. இதனால் அப்பகுதி மக்களிடையே பெரும் பீதி நிலவுகிறது. சூரத் மாவட்டத்தில் 220 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட 2 அணு உலைகள் உள்ளன. அதில் ஒரு அணு உலையில் அணு உலைகளை குளிர்விப்பதற்கான பகுதியில் கசிவு ஏற்பட்டது. இதையடுத்து அணுமின் நிலையத்தில் நெருக்கடி நிலை பிறப்பிக்கப்பட்டு ஊழியர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். பின்னர் அணு உலை மூடப்பட்டு கசிவை சரி செய்யும் பணியில் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மட்டும் ஈடுபடுத்தப்பட்டனர். சிபிஐ பிரதமருக்கு நேரடியாக அறிக்கை அளித்த பிறகும் விஜய் மல்லையாவை நாட்டை விட்டு தப்பி செல்ல அனுமதித்தது ஏன் என்று நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பதிலளிக்க வேண்டும் என டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வலியுறுத்தியுள்ளார். மேலிடத்தின் அனுமதி இல்லாமல் சிபிஐ மல்லையாவை தப்பவிட்டிருக்க முடியாது என்று குற்றம் சாட்டியுள்ளார். பிரதமர் மோடி தலைமையிலான அரசு நகை கடைக்காரர்களின் முதுகில் குத்துவதாக கூறிய அவர், முந்தைய காங்கிரஸ் அரசு என்ன செய்ததோ அதையே தற்போதைய பாஜக அரசும் செய்து வருவதாக கூறியுள்ளார். வாக்காளர்கள் ஓட்டு போட பணம் வாங்குவது தமிழகத்தில் அதிகரித்து வருவதாக முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி கோபால்சுவாமி வேதனை தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பணம் கிடைக்காதவர்கள் அரசியல்வாதிகளிடம் நேரடியாக சென்று பணத்தை கேட்கும் அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக கூறினார். தேர்தலின் போது யாருக்கு வாக்களிப்பது என்பதை வாக்காளர்கள் முன்பே தீர்மானித்து வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். ஓசூர் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி காரில் எடுத்துச் செல்லப்பட்ட 53 லட்சம் ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். தமிழக மாநில எல்லையான கொத்தங்கொண்ட பள்ளியில் சோதனைச் சாவடியில் பறக்கும் படையினர் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பெங்களூரில் இருந்து வந்த தொழிலதிபர் மகேந்திரகுமார் சிங்கி என்பவரின் காரை மடக்கி சோதனையிட்டதில் உரிய ஆவணங்கள் இன்றி 53,17,000 ரூபாய் கொண்டு வந்தது தெரியவந்துள்ளது. இதையடுத்து அப்பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் ஓசூர் கருவூலத்தில் ஒப்படைத்தனர். முன்னாள் பிரதமர் தேவகவுடா திடீரென தொழிலதிபர் மல்லையாவுக்கு ஆதரவாக பேசியது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. விஜய் மல்லையா உலக அளவில் பல்வேறு தொழில் நடத்தி வரும் தொழிலதிபர் என்றும், இவ்வாறு இருக்கும்போது அவர் எங்கும் ஓடி ஒளிய மாட்டார் என்று தேவகவுடா கூறியுள்ளார். இந்த விவகாரத்தில் மத்திய அரசு அவர் மீது நடத்தும் தாக்குதல் தவறானது என்று தெரிவித்த அவர், அதனை நிறுத்திக் கொள்ளுமாறு கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் நிலவி வரும் கடும் பனிப்பொழிவு மற்றும் நிலச்சரிவு காரணமாக ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. உறைய வைக்கும் பனியால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளதுடன் சாலைகள் பனியால் சூழப்பட்டுள்ளது. பனிப்பொழிவுடன் பல இடங்களில் நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளதால் ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை உடனடியாக மூடப்பட்டது. சாலைகளை ஆக்கிரமித்துள்ள பனியை அகற்றும் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டுள்ளனர். வேலைக்கு பிறகு எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடரும். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வட மாநில தொழிலாளி ஒருவரை புலி கடித்துக் கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேவர் சோலை எஸ்டேட்டில் ஜார்க்கண்ட் மாநில தொழிலாளர்கள் ஏராளமானோர் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த மெகுவரா என்பவர் வெளியே சென்றபோது அவரை புலி தாக்கியது. இதையடுத்து 1/2 கிலோமீட்டர் தூரம் அவரை இழுத்துச் சென்று உடல், தலை மற்றும் கால் பகுதியை தவிர மற்ற பகுதிகளை புலி கடித்து தின்றது. இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. விவசாயி பாலனை தாக்கிய காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருச்சி ஐஜி அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். தஞ்சை அருகே டிராக்டர் ஜப்தி செய்யும் போது விவசாயி பாலனை காவல்துறை சரமாரியாக தாக்கிய சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இதையடுத்து காவலர்கள் 3 பேர் ஆயுதப்படைக்கு பணியிடை மாற்றம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யக்கோரி திருச்சியில் ஐஜி அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற விவசாயிகளை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர்.
கும்பகோணம் மகாமக பெருவிழா முடிந்தும் மாசி மாதம் நிறைவடைந்ததையொட்டி ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி சென்றனர். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகாமக பெருவிழா கடந்த மாதம் 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி மிக சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் சுமார் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர். மார்ச் 13ஆம் தேதி வரை புனித நீராடலாம் என்று சமய பெரியோர்களும் ஆன்மீகவாதிகளும் கருத்து தெரிவித்ததை அடுத்து தீர்த்தவாரிக்கு பிறகு ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர். கும்பகோணம் அருகே நடைபெற்ற சாலை விபத்தில் விவசாயி ஒருவர் பலியானதை கண்டித்தும் அதற்கு காரணமானவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென்னூரில் கதிரேசன் என்ற விவசாயி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது வட்டார போக்குவரத்து அலுவலரின் கார் மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். நகைகள் மீதான கலால் வரியை மத்திய அரசு உடனடியாக ரத்து செய்ய வலியுறுத்தி கரூரில் நகை கடைகளை அடைத்து அதன் உரிமையாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடையடைப்பால் 10 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் பலர் வேலை இழந்துள்ளதாக வேதனை தெரிவிக்கும் நகைக்கடை உரிமையாளர்கள் மத்திய அரசு இனியும் காலம் தாழ்த்தாமல் கலால் வரியை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள சேரங்கோடு அரசு தேயிலை தோட்ட பகுதியில் சுற்றித் திரியும் வெள்ளை நிற அணிலை அப்பகுதியினர் வியப்புடன் பார்த்து வருகின்றனர். பொதுவாக நாம் கருப்பு மற்றும் சாம்பல் நிற அணில்களை பார்த்திருக்கிறோம். ஆனால் கூடலூர் அருகே தேயிலை தோட்டத்திற்குள் வெள்ளை நிற அரிய வகை அணில்கள் அதிக அளவு சுற்றித் திரிகிறது. அதனை அப்பகுதி மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து செல்கின்றனர். கணினி மூலம் வணிக வரி பரிவர்த்தனை செய்யும் திட்டத்தை சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வர்த்தகர் சங்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. மன்னார்குடியில் அச்சங்கத்தின் பொதுக்கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. தேர்தலையொட்டி பறக்கும் படையினர் நடத்தும் சோதனையால் வணிகர்கள் பெருமளவில் பாதிக்கப்படுவதாக அதில் புகார் தெரிவிக்கப்பட்டது. மேலும் தமிழக அரசு நடைமுறைப்படுத்தியுள்ள கணினி மூலம் வணிக வரி பரிவர்த்தனை செய்யும் திட்டத்தை தற்காலிகமாக கைவிட வேண்டும் என்றும் தேர்தல் நடைபெறவுள்ளதால் அது தொடர்பாக தமிழக அரசு அதிகாரிகளை சந்தித்து பேச முடியவில்லை என்றும் அப்போது தெரிவிக்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் தென்காசி அடுத்த இடையர் தவணை பகுதியில் தோட்டத்தில் வைக்கப்பட்டிருந்த 130 வாழை மரங்களை மர்ம நபர்கள் வெட்டியுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து வாழைத் தோட்ட உரிமையாளரான விவசாயி திரவியம் அளித்த புகாரின் பேரில் சுரண்டை போலீசார் வாழை மரங்கள் வெட்டப்பட்டது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள அனுமன் தீர்த்தம் பகுதியில் செயல்பட்டு வரும் ஏடிஎம் மையத்தில் காலாவதியான ரூபாய் நோட்டுகள் வந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். இதயவர்மன் என்பவர் தனது வங்கிக் கணக்கில் இருந்து 10,000 ரூபாய் பணம் எடுக்கும்போது அதில் காலாவதியான 500 ரூபாய் நோட்டுகள் வந்ததால் அதிர்ச்சியடைந்து காவல்துறையில் புகார் தெரிவித்துள்ளார். இதையடுத்து காவல்துறையினர் ஏடிஎம் மையத்தை மூடி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் அரியா கவுண்டம்பட்டியில் உள்ள சண்டி கருப்பசாமி நாகக்கண்ணி கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னதாக கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பல்வேறு யாக பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் அன்னதானமும் வழங்கப்பட்டன. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் அரசு மருத்துவமனை சார்பாக சிசுக்கொலை தடுப்பு குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கூடலூர் நகராட்சி அலுவலகம் அருகே துவங்கிய இந்த பேரணியில் மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள், கல்லூரி விரிவுரையாளர்கள், மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டு சிசு கொலை செய்யப்படுவதை தடுப்பது குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். சாலை விபத்தில் உயிரிழந்த இளைஞரின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்காததால் நீதிமன்ற உத்தரவுப்படி அரசு பேருந்து ஜப்தி செய்யப்பட்டது. ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ஹேமந்த் என்பவர் கடந்த 2013ஆம் ஆண்டு கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் சென்று கொண்டிருந்தபோது அரசு பேருந்து மோதி உயிரிழந்தார். இது தொடர்பாக பூந்தமல்லி நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்தது. வழக்கை விசாரித்த நீதிமன்றம் உயிரிழந்த மாணவரின் குடும்பத்திற்கு 22,51,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என உத்தரவிட்டார். ஆனால் இதுவரை இழப்பீடு வழங்கப்படாததை அடுத்து பெங்களூரில் இருந்து சென்னை வந்த அரசு பேருந்தை நீதிமன்ற ஊழியர்கள் ஜப்தி செய்தனர். தமிழகத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் சமாஜ்வாதி கட்சி தனித்து போட்டியிடும் என்று அதன் தலைவர் இளங்கோ யாதவ் தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பாக திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விரைவில் மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் என்றும் கூறினார். சென்னையை அடுத்த தாம்பரத்தில் கல்லூரி மாணவர் ஒருவர் கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அங்குள்ள தனியார் கல்லூரியின் கிணற்றில் மாணவர் ஒருவர் இறந்து கிடப்பதாக தீயணைப்புத் துறையினருக்கு கல்லூரி நிர்வாகத்தினர் தகவல் அளித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் உடலை மீட்டனர். பின்னர் நடத்திய விசாரணையில் உயிரிழந்த மாணவன் பெரம்பலூரை சேர்ந்த அபிநாத் என்பது தெரியவந்துள்ளது. இதையடுத்து மாணவனின் உடலை பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மேலூர் அருகே ஆன்மீக பயணம் மேற்கொண்டவர்கள் மீது மணல் லாரி மோதியதில் 3 பெண்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். மகாராஷ்டிர மாநிலத்தை சேர்ந்த யாத்ரீகர்கள் மற்றும் பெண்கள் ஓய்வெடுப்பதற்காக மேலூரில் தாங்கள் வந்திருந்த பேருந்தை நிறுத்திவிட்டு கனரா வங்கி முன்பு உறங்கினர். அப்போது திருச்சியில் இருந்து மணல் ஏற்றி வந்த லாரி ஒன்று அவர்கள் மீது மோதியதில் ஷீலா, பிரமிளா ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். படுகாயமடைந்த 10க்கும் மேற்பட்டோர் மேலூர் அரசு மருத்துவமனை மற்றும் மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதில் பேபி என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதன் மூலம் பலியானோரின் எண்ணிக்கை 3ஆக அதிகரித்துள்ளது. இதனிடையே மதுராந்தகம் அருகே ஜெயக்குமார் என்பவர் தமது இருசக்கர வாகனத்தில் பணிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது அவ்வழியே வந்த மணல் லாரி திடீரென திரும்பிய போது இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இதில் சம்பவ இடத்திலேயே ஜெயக்குமார் பரிதாபமாக உயிரிழந்தார். வேலூர் அருகே உள்ள ஆனைக்குளத்தம்மன் கோவில் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. சுமார் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாத தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான தேர் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. சுமார் 70 அடியுள்ள அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் அம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி அருகே தடையில்லா மின்சாரம் மற்றும் அகற்றப்பட்ட மின்வாரிய அலுவலகத்தை மீண்டும் அதே இடத்தில் செயல்படுத்த கோரி பொதுமக்களுடன் விவசாயிகள் இணைந்து போராட்டம் நடத்தினர். அங்குள்ள மத்தூர் பகுதியில் இயங்கி வந்த மின் பகிர்மான கழகத்தின் கீழ் அந்தேரிப்பட்டி, மத்தூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த 5க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்து வந்தனர். இந்நிலையில் அந்த நிலையம் சாம்பல்பட்டி என்ற இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் மத்தூரிலேயே மீண்டும் அந்த நிலையத்தை இயக்க கோரி மின்வாரிய செயற்பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டத்தில் ஆசிரியர் பயிற்றுநர்களின் பணியிடை நீக்கத்தை ரத்து செய்ய கோரி 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். கரூர் மாவட்டத்தில் உள்ள குளித்தலை, கிருஷ்ணராயபுரம், அரவக்குறிச்சி பகுதிகளில் அனைவருக்கும் கல்வி இயக்கம் சார்பில் வட்டார வள மையங்கள் செயல்பட்டு வருகிறது. அங்கு பணிபுரியும் ஆசிரியர் பயிற்றுநர்களை முதன்மை கல்வி அலுவலர் பொன்னம்மாள் பல்வேறு வகையில் மிரட்டி வருவதாகவும் அவர்களில் 8 ஆசிரியர் பயிற்றுநர்களை பணியிட நீக்கம் செய்யப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சக ஆசிரியர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் அருகே பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படும் குடிநீர் குழாயில் துளையிட்டு தண்ணீர் திருடப்பட்டு வருவதை கண்டித்து அப்பகுதி மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமகிரிப்பேட்டையில் சுமார் 22,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். அவர்களுக்கு வழங்கப்படும் குடிநீரில் முறைகேடு நடப்பதாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் விசாரணை நடத்திய போது சிமெண்ட் பைப்புகள் மூலம் செல்லும் குடிநீர் நூதன முறையில் துளையிட்டு திருடப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியில் நடைபெறும் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து அதன் ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். வங்கியின் மேலாண்மை இயக்குநரான உமா மகேஸ்வரி கடந்த 10 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் துப்புரவு பணியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்காமல் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத அவரது போக்கை கண்டித்து ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி அருகே நிலத்தை அபகரித்த அதிமுக பிரமுகர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் பாதிக்கப்பட்டவர் புகார் மனு அளித்தார். வடக்கு ஆத்தூரை சேர்ந்தவர் ஷேக் ராஜா. அதிமுக பிரமுகரான இவர் அப்பகுதியில் வெள்ளத்துறை என்பவருக்கு சொந்தமான 5 ஏக்கர் நிலத்தை வாங்கிவிட்டு பணம் கொடுக்காமல் 2 ஆண்டுகளாக ஏமாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் அதிமுக பிரமுகர் கொலை மிரட்டல் விடுத்ததால் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் வெள்ளத்துறை புகார் மனு அளித்துள்ளார்.
ஷேக் ராஜா மீது உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் குடும்பத்துடன் தற்கொலை செய்வதை தவிர வேறு வழியில்லை என்றும் அவர் வேதனையுடன் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி அருகே ஏரியில் இருந்து அதிக அளவு நீரை திறந்துவிட்ட மர்ம நபர்களை கண்டுபிடிக்க கோரி பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். போச்சம்பள்ளி அருகே உள்ள பெனுகொண்டாபுரம் ஏரி நீரை நம்பி அப்பகுதியில் விவசாயம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் விவசாய பாசனத்திற்காக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நீரை திறந்துள்ளனர். அப்போது அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் மிதகை சேதப்படுத்தி அதிக அளவு நீரை திறந்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அதிக அளவிலான நீர் புகுந்து விவசாயம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். கடலூர் நகர அருகில் சட்டமன்ற தேர்தல் குறித்து வாக்காளர் விழிப்புணர்வு கையெழுத்து பேரணி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் சுரேஷ்குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்த இந்த பேரணியில் வாக்களிப்பதன் அவசியம், அனைவரும் வாக்களிக்க வேண்டும் உள்ளிட்டவை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திருச்சி திருவெரும்பூர் அருகே உள்ள பெல் நிறுவன குடியிருப்பு வளாகத்தில் உள்ள ஸ்ரீ பத்மாவதி ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் 7ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு நடைபெற்ற தேர் திருவிழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்தும் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசியல் தலைவர்களின் பெயர்கள் மறைக்கப்படாமலேயே உள்ளது. இதனை பார்க்கும்போது பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் தனது பணியை தொடங்கவில்லை என குற்றம் சாட்டும் சமூக ஆர்வலர்கள் இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரியில் பிரபல இருசக்கர வாகன கொள்ளையனை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி 45 அடி சாலை ரெயின்போ நகர் சந்திப்பில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக சந்தேகத்திற்கிடமான வகையில் வந்த நபரை மடக்கி பிடித்து விசாரித்தனர். அப்போது புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் இருசக்கர வாகனங்களை அவர்கள் திருடி வந்தது தெரியவந்துள்ளது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் திருடப்பட்ட 5 இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு எக்ஸ்பிரஸ் நியூஸ் தொடரும். நடிக்கும் படம் அனைவராலும் பேசப்படும் படமாக இருக்க வேண்டும் என நடிகை அஞ்சலி விருப்பம் தெரிவித்துள்ளார். தமிழ் மற்றும் தெலுங்கு ஆகிய 2 மொழிகளில் தற்போது அஞ்சலி பிஸியாக நடித்து வருகிறார். இந்நிலையில் தனக்கு முக்கியத்துவம் உள்ள வேடமாக இருக்கும் படத்தை தேர்ந்தெடுத்து நடிப்பதாக அவர் கூறினார். குடும்ப பாங்கான பெண்ணாக நடிப்பதில்தான் தனக்கு ஆர்வம் அதிகம் என்றும் அஞ்சலி தெரிவித்துள்ளார். கதாநாயகிகள் குத்துப்பாடல்களில் ஆபாசமாக நடனமாடி மாணவர்களின் மனதை கெடுக்கிறார்கள் என்று பழம்பெரும் ஹிந்தி நடிகை ஷபனா ஆஸ்மி கண்டனம் தெரிவித்துள்ளார். 1980 மற்றும் 90ஆம் ஆண்டுகளில் இந்தி பட உலகில் முன்னணி கதாநாயகியாக இருந்தவர் ஷபனா ஆஸ்மி. தற்போது சமூக சேவை பணியில் ஈடுபட்டு வரும் அவர் திரைப்படங்களில் ஆபாசம் தூக்கலாக இருப்பதாகவும் நடிகைகள் எல்லை மீறி ஆபாசம் காட்டுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். சிறந்த நடிகை என பெயர் வாங்குவதே தனது லட்சியம் என நடிகை தமன்னா கூறியுள்ளார். தான் ஒரு நடிகையானதற்காக சந்தோஷப்படுவதாக தெரிவித்துள்ள அவர் தொடர்ந்து நல்ல கதையம்சமுள்ள படங்களில் மட்டுமே நடிப்பேன் என்று கூறியுள்ளார். நினைத்ததை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதே தமது பலம் என்றும் அவர் கூறியுள்ளார். விஜய் படத்தில் நடித்து முடிக்காமல் வேறு எந்த படத்திலும் ஒப்பந்தமாகும் எண்ணம் இல்லை என்று நடிகை கீர்த்தி சுரேஷ் தரப்பில் இருந்து பதில் கிடைப்பதாக டோலிவுட் தயாரிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். ரஜினி முருகன் படத்தின் மூலம் புகழ்பெற்ற நடிகை கீர்த்தி சுரேஷ் தற்போது விஜய்க்கு ஜோடியாக புதிய படம் ஒன்றில் நடிக்க உள்ளார். இந்நிலையில் அவரை ஒப்பந்தம் செய்ய செல்லும் தெலுங்கு திரையுலக தயாரிப்பாளர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி வருகின்றனர். ஜிகா வைரஸ் ஆராய்ச்சி பணிகளுக்காக 18 கோடி ரூபாய் வழங்கப்படுவதாக பிரேசில் நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சர் மார்செலோ காஸ்ட்ரோ தெரிவித்தார். சிறிய தலையுடன் குழந்தை பிறப்பதற்கும் ஜிகா வைரஸிற்கும் தொடர்பு உள்ளதை பிரேசில் விஞ்ஞானிகள் அண்மையில் கண்டறிந்து வெளிப்படுத்தினர். இதையடுத்து ஜிகா வைரஸ் ஆராய்ச்சி பணிகளுக்கு $28 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சிரியாவின் பால்மைரா பகுதியில் அரசு படையினரும் ரஷ்ய படையினரும் நிகழ்த்திய விமான தாக்குதலில் 20 ISIS பயங்கரவாதிகள் உயிரிழந்ததாக சிரியா மனித உரிமை கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்தது. பால்மைரா நகரில் ISIS பயங்கரவாதிகளை குறிவைத்து சிரியா மற்றும் ரஷ்ய விமானங்கள் கடந்த வியாழக்கிழமை 35 முறை குண்டுகள் வீசினர். இதில் 20 பயங்கரவாதிகள் உயிரிழந்தனர், 50 பேர் படுகாயமடைந்தனர். இங்கிலாந்தில்
உள்ள ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா அமைப்பு மாட்டு சிறுநீரை பாட்டிலில் அடைத்து விற்பனை வைத்துள்ளது. இதற்காக மாட்டுப்பண்ணை ஒன்றையும் இந்த இயக்கம் நடத்தி வருகிறது. இந்த சிறுநீர் பாட்டில்கள் லண்டன் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் விற்கப்படுகின்றன. இந்நிலையில் மாட்டு சிறுநீரை சூப்பர் மார்க்கெட்டில் வைத்து விற்பதால் அவை அருகில் உள்ள உணவுப் பொருட்களில் பரவி சுகாதார பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் என்று சுகாதார அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மேலும் இங்கிலாந்தின் மாட்டு சிறுநீர் விற்பனை செய்வது சட்டவிரோதம் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். விண்வெளி ஆராய்ச்சியில் ஈடுபட்டு சாதனை படைத்த வீரர் ஸ்காட் கெல்லி வரும் ஏப்ரல் மாதம் நாசாவில் இருந்து ஓய்வு பெறப்போவதாக அறிவித்துள்ளார். விண்வெளியில் உள்ள சர்வதேச ஆய்வு நிலையத்தில் இருந்தபடி செவ்வாய் கிரகத்திற்கு மனிதர்களை அனுப்பும் முயற்சிகளுக்கு முன்னோடியான ஆராய்ச்சியில் ஈடுபட்டவாறு 340 நாட்கள் தங்கி விண்வெளியை சுற்றி வந்த அமெரிக்காவின் நாசா விண்வெளி ஆய்வு மையத்தை சேர்ந்த ஸ்காட் கெல்லி மற்றும் ரஷ்ய விண்வெளி வீரரான மிகாயில் ஆகியோர் கடந்த 2ஆம் தேதி பூமிக்கு திரும்பினர். அமெரிக்காவின் டொனால்டு டிரம்பின் பிரச்சார கூட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ரகளை ஏற்பட்டதால் அவரின் கூட்டம் ரத்து செய்யப்பட்டது. அமெரிக்க அதிபர் பதவிக்கு வரும் நவம்பர் மாதம் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அதில் போட்டியிட ஆதரவு திரட்டி வரும் குடியரசுக் கட்சி வேட்பாளரான டொனால்டு டிரம்ப் தாம் அதிபராக பதவியேற்றால் அமெரிக்காவில் சட்டத்திற்கு புறம்பாக குடியேறுபவர்களை அடித்து விரட்டுவேன் என்று பேசினார். மேலும் தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசி வருவதால் அவருக்கு எதிர்ப்புகள் அதிகரித்து வருகிறது. இத்துடன் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. உண்மை செய்திகளை உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.